தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சையில் நிர்வாகிகள் சந்திப்பு ஒரு பேச்சை கேட்டிருப்பீங்க. பச்சை துண்டு குறியீடாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். விவசாயிகளின் ஓட்டு வங்கியை குறிவைத்து அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவரோட ஸ்பீச் ரெட்டாரிக்கா தானங்க இருக்குது. அதாவது திமுக வர்சஸ் தாவேகா. அது மட்டும் இல்ல, அதிமுகவும் திமுகவும் மறைமுக ஒப்பந்தம். ஒண்ணு நீ இருந்துக்க, இல்லைன்னா நான் இருந்துக்கிறேன், மூணாவது ஆளு வேணாம், இது ஒரு சதி, எப்படிதான் அவர் பேசுறாரு. நான் அதை ஒத்துக்கிறேன். மற்றபடி நெல் கொள்முதல் நிலையங்களை கூட்ட வேண்டிய எண்ணிக்கை அதெல்லாம் சரிதாங்க. நான் ஒரு விவசாய பட்டதாரியாக, இன்னும் சொல்ல போனால் விவசாயியாகவே நான் அதை ஒத்துக்கிறேன். நெல்லெல்லாம் வீணாக கூடாதுங்க. விஜய் தொட்டு காட்டிய விஷயங்கள் அதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். ஆனா அவர் ஒரு முடிவுல தான் இருக்காரு. நம்ம தனிச்சு போறதே பெஸ்ட் தான் அப்படின்ற ஐடியால தான் இருக்கு. எத்தனை கட்சி வரிசை கட்டி போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சி நேற்றைக்கு முந்தின வரைக்கும் இங்க தானங்க பேசிட்டு இருக்காங்க. இது வேற மாதிரியா போற ஒரு விஷயம். விஜய் கட்சிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இந்த இது ஃபர்ஸ்ட் டைம். இதுல இருந்து அவர் சில பாடங்களை கற்றுக்கொள்வார். இன்னும் மேலும் கட்சியை வளர்க்கலாம். விஜய் எதை நோக்கி பயணப்படுகிறார்? கண்டிப்பாக தனியாக போட்டி போடுவதை நோக்கி பயணப்படுகிறார். கண்டிப்பாக பெரிய கட்சிகள் கூட்டணி கிடையாது. சிறிய கட்சிகள் போய் சேரலாம். அப்படின்னா அவரோட சவால் என்ன? முறையா வருவாங்க. அவரே வேலூர்ல என்ன சொல்றாரு? நான் வெற்றி பெற்று முதலமைச்சராகி கிராமமா வருவேன்றாரு. கால்படாத கிராமங்களே இருக்காது. நான் 16,000 20,000 கிராமத்துக்கு போயிருக்கேன். அது உண்மைங்க. அவரோட நானும் டிராவல் பண்ணிருக்கேன். அவர் கால்படாத கிராமம் இருக்காது. அதெல்லாம் பெரிய அளவுக்கான பயண திட்டங்கள் வகுத்து செய்ய வேண்டிய வேலை. பயணத்திட்டம் வகுத்துருவார். அனுபவம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சரிதான். விஜய் என்பவர் இன்று கற்றுக்கொள்கிற பாடத்தை வைத்து நாளைக்கே அரசியல் செய்யலாம். அப்படிதான் என்னோட பார்வை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தரா ஷாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி சார். இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சையில் நிர்வாகிகள் சந்திப்பு ஒரு பேச்சை கேட்டிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அந்த பேச்சு? என்ன தெளிவு அதுல மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பச்சை துண்டு குறியீடாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். விவசாயிகளின் ஓட்டு வங்கியை குறிவைத்து அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவரோட ஸ்பீச் ரெட்டாரிக்கா தானங்க இருக்குது. அதாவது திமுக வர்சஸ் தாவேகா. அது மட்டும் இல்ல, அதிமுகவும் திமுகவும் மறைமுக ஒப்பந்தம். ஒண்ணு நீ இருந்துக்க, இல்லைன்னா நான் இருந்துக்கிறேன், மூணாவது ஆளு வேணாம், இது ஒரு சதி, எப்படிதான் அவர் பேசுறாரு. ஆனா அது உண்மை இல்லை. என்ன காரணம்னா, ரெண்டு கழகங்களும் வேண்டாம் என்று மூன்றாவது முயற்சி பலமுறை எடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை. இப்ப சீமான் எடுத்துட்டு இருக்கிறது என்ன முயற்சி? அப்போ இப்ப சமீபத்துல அப்படி எங்க காலகட்டம் நீங்க எடுத்து பாருங்க. 4 முனை போட்டி. திண்டுக்கல் இடைத்தேர்தல் 4 முனை போட்டி. 1973 கட்சி அதிமுக ஆரம்பிச்சு சில மாதங்கள் தான். எம்ஜிஆர் தேர்தல போட்டி போட்டாரு. மத்திய ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி, மாநிலத்துல பிரதான எதிர்கட்சி, அதாவது காமராஜரோட காங்கிரஸ், எல்லாத்தையும் எடுத்து போட்டி போட்டு அவர் ஜெயிச்சாரு. 71 திமுக ஆட்சிங்க. 76 வரைக்கும் திமுக ஆட்சி இருக்கு. நடுவுல வர்ற இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சியோட அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆளுங்கட்சி 3வது இடத்துக்கு போச்சு. எம்ஜிஆர் வெற்றி பெற்றதும் சொற்ப வாக்கெல்லாம் இல்ல, 1 லட்சம் வாக்குக்கு மேல மாயதேவர் வெற்றி பெற்றது. அப்படின்னா விஜய் தாவேகா திமுகவுக்கு மாற்றுன்னு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்னா அவர் நிறைய இடைத்தேர்தல்கள்ல அதை ப்ரூவ் பண்ணிருக்கணும், நிரூபிச்சிருக்கணும் இல்லையா? வெறுமனே மேடையில மட்டும் தொடர்ந்து அப்படி பேசிட்டு போறது ரெட்டாரிக். சமீபத்திய முயற்சிங்க 89 மூப்பனாரை முதல்வராக்கும் காங்கிரஸ் எடுத்த முயற்சி, 4 முனை போட்டி, திமுக வெற்றி பெற்றது. பல முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்படுகிறது. அது யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. சிக்கல் என்ன அப்படின்னா, திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் என்பவர்களின் கட்டமைப்பு, வாக்கு சதவீதம், குடும்ப சூழல் எல்லாமே சேர்ந்து என்னைக்குமே 20% 25% மேல போறது இல்லை. இந்த 25%ல 4% சுயேட்சைங்க. நீங்க எந்த தொகுதி எடுத்தீங்கன்னாலும் சுயேட்சை ஓட்டு போகும். 500, 1000, 2000 வாங்குவாங்க அவங்க தகுதிக்கு ஏற்றவாறு. அதெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா 4% போயிடும். அப்ப கையில இவங்க எல்லாரும் வேணான்னு நினைக்கிறவங்க 20% தான் இருக்காங்க. 100 பேர் ஓட்டு போட்டா 20 பேர் அப்படி ஓட்டு போடுறவங்க. இந்த 20 பேர்ல பல பங்கு பிரியுது. இப்ப உதாரணமா சீமான் பிரிப்பாரு, இப்ப சசிகலாமா அவங்க சில தொகுதிகளில் பிரிப்பாங்க. அப்போ விஜய் கிட்ட எஃபெக்டிவா இருக்கக்கூடியதே 16% தான் இருக்கும். அதாவது 10ல இருந்து 12% தான் ஆவரேஜ் வரும். அது கூட்டணிக்கெல்லாம் போனாருன்னா இன்னும் குறையும். என்ன காரணம்னா 234 நின்னாதான் இந்த பெர்சன்டேஜே வரும். கூட்டணி எல்லாம் சேர்த்து அவர் பிற கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து இவங்க ஒரு 160 170 நின்னாங்கன்னா வரவே வராது. பிராக்டிகல் யதார்த்தம்ங்கிறது இதுதாங்க. அப்ப அவரோட குற்றச்சாட்டு தவறு. அதுக்காக நான் சொல்ல வரேன். மற்றபடி நெல் கொள்முதல் நிலையங்களை கூட்ட வேண்டிய எண்ணிக்கை அதெல்லாம் சரிதாங்க. நான் ஒரு விவசாய பட்டதாரியாக, இன்னும் சொல்ல போனால் விவசாயியாகவே நான் அதை ஒத்துக்கிறேன். நெல்லெல்லாம் வீணாக கூடாதுங்க. உரம் தப்பு. நான் ரீஜனல் அக்ரானமிஸ்ட்ங்க ஃபெர்டிலைசர் கம்பெனில. உரம் அலோகேஷனே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. அதான் அதோட சிக்கல். நீங்க உண்மையிலேயே இதெல்லாம் தீர்க்கணும்னா
மாநில சுயாட்சி கோரி வலியுறுத்தணுங்க. எல்லா மாநில கட்சிகளும் ஒன்னா சேரணும். நீர்வளம் மத்திய அரசாங்கத்தோட சப்ஜெக்ட், அது நிலம் மட்டும் நம்ம சப்ஜெக்ட். ஆனா அந்த நிலத்து மேல இருக்கிற எல்லாமே, இப்போ உதாரணமா நெல்லுக்கான கொள்முதல் விலை அது காஸ்ட் கமிஷன், அது டெல்லியில இருக்கு. கரும்புக்கான ஆதார விலை டெல்லியில இருக்கு. நம்ம கூடுதலா நம்ம கொடுக்கணும். எஃப்சிஐ அவங்க தான் கொள்முதலே பண்றாங்க. ஒரு காலத்துல நம்ம நேரடி கொள்முதல் பண்ணிட்டு இருந்தவங்க, லெவின்னு பேரு அதுக்கு. அது பிறகு அதெல்லாம் மாறி எஃப்சிஐ கொள்முதல், மத்திய அரசாங்கம் கொள்முதல் பண்ணி மாநிலங்களுக்கு அலோகேஷன் கொடுக்குது. உங்களுக்கு அரிசி இங்க தட்டுப்பாடு ஆச்சுன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். அரிசிக்கு தட்டுப்பாடு வந்தப்ப எம்ஜிஆர் 1980 கருப்பு சட்டை அணிஞ்சு உண்ணாவிரதம் இருந்தார். நான் கவர் பண்ண ஆரம்ப கால நிகழ்ச்சிகள் அது ஒண்ணுங்க. அவர் முதலமைச்சர், இந்திரா காந்தி அம்மா பிரதமர், 80-81 கருப்பு சட்டை அணிஞ்சு உண்ணாவிரதம். காவிரி நீர் பிரச்சனைன்னு வரும்போது ஜெயலலிதா அம்மா அவங்க உண்ணாவிரதம், கலைஞர் உண்ணாவிரதம். மாநில முதல்வர்களால ஏன் அதெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியல? இயலாமை இல்லை. இந்த நாட்டோட அமைப்பே அப்படி இருக்கு. நம்ம 47-50 செட் ஆகி 50 நமக்கு குடியரசு ஆனப்ப எல்லா அதிகாரமும் மத்தியில இருந்தா தான் நல்லது, ஒன்றுபட்ட இந்தியா இல்ல, இது பிரிட்டிஷ் இந்தியாவா வந்தது, பல சமஸ்தானங்க 500 சொச்ச சமஸ்தானம் இருந்துச்சு, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ரீடம் அட் மிட் நைட் ஒரு வெப் சீரியல் ஓடுதுங்க, அது சீசன் 2. விஜய்லாம் அது தயவு செஞ்சு பார்க்கணும். எப்படி இந்தியா ஒன்றுபடுத்தப்பட்டது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணப்பட்டது, ஏன் மொழிவாரி மாநிலம் எல்லாமே அதுல இருக்கு. சிக்கலே இந்த நாட்டோட அரசியல் சாசனம் ரொம்ப பழமையானதாகவும் அன்றைய தேவைக்கு ஏற்றவாறு எழுதப்பட்டது. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அது பிரிட்டிஷ் காலத்து ஆக்டை பின்பற்றி. ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவை அவன் உருவாக்குறான், மாத்தவே இல்லை. நம்ம இன்னைய வரைக்கும் மாத்தல, எல்லாத்தையும் பொதுப்பட்டியல் கொண்டு வரோம். நீட்டு என்ன பிரச்சனை? கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு போயாச்சு. எப்ப கொண்டு போனாங்க? இந்திரா காந்தி அம்மா காலத்துல கொண்டு போனாங்க. ஏன் அதை மாத்த முடியல? மாத்த விட மாட்டேன்றாங்க. அப்போ எப்படி இதெல்லாம் மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு மாநிலங்களுக்கான சுயாட்சி தாங்க. மத்திய அரசுக்கான அதிகார குறைப்பு. அந்த தீர்வு அவர் சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படிங்கிற அது பொதுப்படையான அரசியலுங்க. எல்லா கட்சியும் அப்படிதான் சொல்லுவோம், அதிமுக அப்படிதான் சொல்லுவோம், பிற கட்சிகளும் அப்படிதான் சொல்லுவோம். அது சரியில்லை. ஒரு சில விஷயங்கள் விஜய் தொட்டு காட்டிய விஷயங்கள் அதுல எனக்கு உடன்பாடு இருக்கு. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு அதுல நான் பெருசா பார்க்கல. எல்லா மீட்டிங்லயும் இதைத்தான் பேசுறேன். பழி மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இன்னைக்குதான் ஓபன் அப் பண்ணிருக்காரு. ரீசெண்டா அவரோட தனிப்பட்ட பிரச்சனையும் சேர்த்தே தான் சொல்றாரு. ஜனநாயகம் ரிலீஸ் வரைக்குமே அதை டச் பண்ணாம அப்படி சொல்றாருன்னா லைட்டா சொல்லிட்டு போறாரு. இதை தாண்டி இப்ப ரீசெண்டா நீங்க சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க, எம்ஜிஆருக்கு வந்த சிக்கல் விஜய்க்கும் வருகிறது, எம்ஜிஆருக்கு எப்படியெல்லாம் நடந்ததோ அதே தான் விஜய்க்கும் நடக்கிறது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இன்னைக்கு மேடையில அவர் கொஞ்சம் எமோஷனலா நான் மக்கள்கிட்ட நிக்கிறேன், மக்கள் தான் நானு அப்படின்னு அதையும் கனெக்ட் பண்ணிக்கிறாரு. இது அவருடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் மத்தியில மறக்கடிச்சுன்னு நினைக்கிறீங்களா இந்த பேச்சு? எம்ஜிஆருக்கு கரூர் மாதிரியான சிக்கல்லாம் எதுவுமே கிடையாதுங்களே. நாங்கெல்லாம் எம்ஜிஆர் பத்திரிகையில இருந்தாங்க, பத்திரிகையாளர் ஸ்டார்ட் ஆனா எதுவுமே கிடையாதுங்களே. 72 கட்சி துவக்கங்க, 73 முதல் வெற்றியை பதிவு செஞ்சாச்சு. அதுக்கு பிறகு தொடர் வெற்றி 77 வரைக்கும். அதுக்கு எம்ஜிஆருக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில அதிமுக முதலமைச்சரே வந்தாச்சு. அப்ப விஜய் அந்த மாதிரியான ஒரு ரூட்ல அவர் பயணப்படவே இல்லை. அவர் 2026 தேர்தல் அது மட்டும்தான் எங்களோட நோக்கம்ட்டு போறாரு. இப்ப எம்ஜிஆருக்கு வந்த சிக்கல் என்ன இருக்குங்க? அவரு பலதார மன தடை சட்டம் அமலுக்கு வந்த போது அதுக்காக அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. ஒரு எத்தனை மனைவினாலும் கட்டிக்கலாம். அந்த தடை சட்டம் வருது. தடை சட்டம் வரும்போது அவர் ஜானகி அம்மாளை துணைவியாக ஏற்றுக்கொள்கிறார், இன்னொரு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அதெல்லாம் அவரே வெளிப்படையா நானியன் பிறந்தேன்ல சொன்ன விஷயங்கள் தான். அவருக்கான சிக்கல் அது கிடையாதுங்க. விஜய்க்கான சிக்கல் வேற, அவரோட பெர்சனல் சிக்கல். அதுல நம்ம தலையிட்டு கருத்து சொல்றது நாகரிகமா இருக்காது. ஆனால் எத்தனையோ கட்ட காம்ப்ரமைஸுக்கு பிறகுதான் அந்த கோர்ட்டுங்கிற மேட்ருக்கே அது வருங்க. எப்போதுமே நீங்க முதல்ல பெர்சனல் சிக்கல் வந்தா குடும்பம் முதல்ல சமரசத்துக்கு முயற்சி செய்யும். ஏன்னா குழந்தைகள் இருப்பாங்க. அப்புறம் 2 தரப்புல இருக்கிற வழக்கறிஞர்கள் முயற்சி செய்வாங்க. பல கட்டங்கள் தாண்டி பல ஆண்டுகள் தாண்டின பிறகுதான் கோர்ட்டுக்கே சேரும். அதுக்கு பிறகு கோர்ட் அந்த முயற்சியை செய்யும், மீடியேஷன் முயற்சியை செய்யும். இவர் அப்படி தீர்க்கவே முடியாத பிரச்சனையை நோக்கி போயிருச்சு, இன்றைய தேதிக்கு விவாகரத்துகள்லாம் காமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மியூச்சுவல் தாங்க கொடுக்கணும். அதை தாண்டி வேற வழியே கிடையாதுங்க. கண்டஸ்டன்ட் நீங்க போனீங்கன்னா இது பொது வெளியில அலசப்படும். அது அரசியல் தலைவர்களாக இருக்கும்போது பொது வெளியில அலசப்படுவதுங்கிறது அவங்க அரசியலுக்கு சரிப்பட்டு வராது. தனிப்பட்ட வாழ்க்கையில சில பேர் பொது வழியில பொது வழி கிடையாதுங்க அவங்களுக்கு. அதனால அதை பத்தி பரவாயில்லன்னு ஃபேமிலி கோர்ட்ல கூட்டத்தை பாத்தீங்கன்னா அள்ளி எடுத்துக்கிட்டு இருக்குங்க. நான் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ண போகும்போது ஃபேமிலி கோர்ட்டு, குடும்ப நல நீதிமன்றம்னு இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஃபேமிலி கோர்ட் அப்ப சொல்லுவோம்.
ஃபேமிலி கோர்ட்ல கூட்டமே இருக்காது. நாங்கெல்லாம் வந்து இந்த கேஸை எடுத்துக்கவும் மாட்டோம். அது ஒரு கொள்கை மாதிரி வச்சிருந்தோம். அப்பவுமே வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்காலமே ஃபேமிலி கோர்ட்ல தாங்க இருக்கும்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஃபேமிலி கோர்ட்ல வாதாடுறதுக்கு வக்கீலே தேவையில்லை, சட்டப்படியே தேவையில்லை. நேராவே பார்ட்டி இன் பர்சனே போகலாம். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ண டைமே இல்லைங்க. விவாதத்து வழக்குக்கு போறதுக்கு நேரம் இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு வக்கீலை என்கேஜ் பண்ணிடுறாங்க. கோர்ட் ஒரு 4-5 வாய்தா போட்டு கவுன்சிலிங் வர சொல்லி, மீடியேஷன் வர சொல்லிட்டு அப்புறம் வந்து பிரிக்க ஒன்றும் இணையவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அவங்க வந்து டைவர்ஸ் கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைகளா இருந்தா கஸ்டடி தான் ப்ராப்ளம். இந்த விஜயோட தரப்புல வந்து கஸ்டடி ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எல்லாமே பெரிய குழந்தைகள், எல்லாமே அடல்ட் ஆயிட்டாங்க. அப்படின்னா ஒன்லி ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அலிமணி தான். என்ன வாழ்வாதாரம் கொடுக்க முடியும், என்ன சொத்துல என்ன பகிர்வு கொடுக்க முடியும். வெளிநாடா இருந்தா 50%ங்க. வெளிநாட்டுல வந்து ப்ரீநியூபிட்டல் அக்ரிமெண்ட் இருக்கு. திருமணத்துக்கு முன்பே வந்து 2 தரப்பும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதை பதிவு பண்ணிட்டு தான் திருமணத்துக்கே போவாங்க. அது டைவர்ஸ் ஆனா என்னென்ன உனக்கு கிடைக்கும், என்னென்ன உனக்கு கிடைக்காதுன்னு அது தெளிவா இருக்குங்க. அது இதுக்கு முந்தைய, திருமணத்துக்கு முந்தைய. இந்தியால அந்த சிஸ்டம் இல்ல, இப்ப வந்திருக்குங்க. அது ஒரு 2 வருஷமா அதுவும் வந்திருக்கு. அப்போ இது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அதை அரசியலா அவர் பேசுறது அர்த்தமே இல்லை. ஆனா இப்போ ஒரு லாஸ்டா சொல்லும் போதே சொல்றாரு, நான் வந்து மக்களோட நிக்கிறேன், மக்கள் என் கூட இருக்காங்க, அப்புறம் என்ன கவலை அப்படின்னு. ஆனா அவர் ஒரு முடிவுல தான் இருக்காரு, நம்ம தனிச்சு போறதே பெஸ்ட் தான் அப்படின்ற ஐடியால தான் இருக்காரு. தனிச்சு தாங்க போக முடியும். அவரு வந்து ஆட்சியில் பங்குன்னு எப்ப சொன்னாருங்க? விக்கிரவாண்டியில சொன்னது அது. எத்தனை கட்சி வரிசை கட்டி போயிடுச்சு. இதுக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சி நேற்றைக்கு முந்தின வரைக்கும் இங்க தானங்க பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி அடிப்படையில தொகுதி பங்கீட்டு குழுவே அமைக்காதுங்க. அமைச்சாலும் ஒரு லெவலுக்குள்ளே நின்னுக்குவாங்க. வழக்கமா அதிமுக அமைச்சிருங்க 4 ஒரு குழு 5 ஒரு குழுன்னு. அவங்களும் இந்த முறை தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கல. பிஜேபியில விருப்ப மனு வாங்குற சிஸ்டமே கிடையாது. எங்க விருப்ப மனு வாங்கியிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அவங்களே வந்து டிசைட் பண்ணி போட்டுருவாங்க. அது ஒரு சென்ட்ரலைஸ்டு பார்ட்டிங்க. காங்கிரஸ் எங்க விருப்ப மனு வாங்கும்? சென்ட்ரலைஸ்டு பார்ட்டி, சென்ட்ரலா இருக்கிற பார்லிமெண்ட் போர்டு முடிவு பண்ணும். அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க, கட்சி தலைமையிட்ட அந்த வேட்பாளர்கள் விருப்பம் தெரிவிச்சிருப்பாங்க. பட் மற்ற எல்லா கட்சியும் அந்த ப்ராசஸா ஓப்பனா வச்சிருக்கோம். ஏன்னா அதுல ஒரு செல்வாக்கு இருக்குன்னு காட்டிக்க முயற்சிக்கிறாங்க. விருப்ப மனு பெறுவதற்கு குவிந்த தொண்டர்கள் அப்படின்னு செய்தி வரணும். அப்பதான் அது ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்கும். அந்த காலத்துல சீப்பா வச்சிருந்தாங்க, 1000 ரூபாய் 5000 ரூபான்னு. ஊர்கள்ல இருந்துலாம் வந்து திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா விருப்ப மனு தாக்கல் செய்யறதே ஒரு வைபவம் மாதிரி. ஊர்ல இருந்து வந்துருவாங்க 2 காரை போட்டுக்கிட்டு, இங்க ரூமை போட்டு இதர பதர உற்சாகங்களோட வந்து விருப்ப மனுவை தாக்கல் செஞ்சு அப்புறம் நேர்காணலுக்கு கலைஞரை போய் பார்த்து கலைஞர் 4 கேள்வி கேட்பாரு. உங்க ஊர்ல வீரையன் எப்படியா இருக்காரு, முசாமியை கேட்டா சொல்லு அப்படிம்பாரு. அவருக்கு கிராஸ் ரூட் லெவல்ல தெரியுங்க. இவன் வந்து ஊர்ல வந்து கலைஞரை பார்த்த 1 வாரம் ஓட்டுவான். அதை வச்சு கலைஞரை பார்த்தேன், உன்னை பத்தி கேட்டாரியா தலைவர் அப்படின்னு சொல்ல. அதுதாங்க அதோட தேர்தலோட உற்சாகங்க. அது திருவிழா. இது வந்து வேற மாதிரியா போற ஒரு விஷயம். விஜய் கட்சிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இதுல இருந்து அவர் சில பாடங்களை கற்றுக்கொள்வார். இன்னும் மேலும் கட்சியை வளர்க்கலாம். வளர்க்க கூடாதுன்னா நான் சொல்லல, வளர்க்கட்டும். அதுல என்ன தவறு இருக்கு? 1000 மலர்கள் மலரட்டும் தானே வந்து பொதுவா வாக்கரசியல் நம்ம அப்படிதானே சொல்ல முடியும். 2026 நின்றாம 29, 31 அப்படி போயிட்டே இருக்கணும். இந்த அனுபவங்கள் அதுக்கு கை கொடுக்கும். ஆனால் விஜய் தாவேகா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது இதெல்லாம் ஈஸி. இப்ப இருக்கிற நிலைமையில ஈஸி. ஒரு காலத்துல அது கஷ்டமா இருந்தது. இப்ப விஜய் வந்து எதை நோக்கி பயணப்படுகிறார்? கண்டிப்பாக தனியாக போட்டி போடுவதை நோக்கி பயணப்படுகிறார். கண்டிப்பாக பெரிய கட்சிகள் கூட்டணி கிடையாது. சிறிய கட்சிகள் போய் சேரலாம். அப்படின்னா அவரோட சவால் என்ன? சவால் வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் தான். கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணி அதை ஃபைனான்சியலாவும் செலக்ட் பண்ணணுங்க. அந்த ஊருக்குள்ளேயும் அவனுக்கு ஒரு பெரிய அளவுக்கான பிடிப்பு இருக்கணும். ஜாதியிலே பிடிப்பு இருக்கணும், ஊர்ல நல்ல அறிமுகம் இருக்கணும், தொகுதியில. அது வந்து மாபெரும் ப்ராசஸ். ஏன்னா விருப்ப மனு இந்த மாதிரி விருப்பம் தெரிவித்தல் அதெல்லாம் அங்க இல்லைங்கிறதுனால பெரிய அளவுக்கு தெரியல. அவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்னா நமக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் தாண்டி தான் அவர் போகணும். அது போக அவரோட பிரச்சாரம் என்பது எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு இடத்துல பேசுறாரு. இப்போ தஞ்சாவூர் முடிஞ்சிருச்சா, அப்புறம் திருநெல்வேலின்னு சொன்னாங்க. அப்படி இப்படி போகும்போது தேர்தல் அந்த ஏப்ரல் கிட்ட வந்துடும். அதுக்கு பிறகு சீரியஸ் பிரச்சாரம் பண்ணணும். அவரே வேலூர்ல என்ன சொல்றாரு, நான் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராகி கிராம கிராமமா வருவேன்றாரு. எனக்கு தெரிஞ்சு கிராம கிராமமா போய்தான் முதலமைச்சர் ஆக முடியும். முதலமைச்சராகி கிராம கிராமமா வருவோன்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க.
ஊர்கள்ல நீங்க இப்ப கலைஞரே நான் சொன்னாங்க உதாரணம், முசாமி எப்படியா இருக்காரு உங்க ஊர்ல அப்படின்னு எப்படி கேட்கறாருன்னா அந்த ஊருக்கு அவர் போயிருப்பாரு. கால்படாத கிராமங்களே இருக்காது. டாக்டர் ராமதாஸ் என்னங்க சொல்றாரு, என் கால்படாத கிராமங்களே கிடையாது, நான் 16,000 20,000 கிராமத்துக்கு போயிருக்கேன். அது உண்மைங்க. அவரோட நானும் டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் கால்படாத கிராமம் இருக்காது. அவரோட எஸ்ஓபி போடுறாங்கன்னு அதையே தானே திரும்ப திரும்ப சொல்றாரு. எஸ்ஓபி போடுறாங்க. உண்மையாவே வந்துங்க அதுக்கு முக்கிய காரணம் இவர் தான். கரூர்ல என்ன அது என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசியா? லேட்டா இப்ப எப்படிங்க கரெக்ட் டைமுக்கு வராரு? 11:30 நீங்க பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1 மணிக்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா வென்யூ காலி ஆயிருது இல்லையா? இப்ப ஜனங்க கலைய ஆரம்பிச்சிட்டாங்க, வந்தவங்க கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணிக்கு வென்யூவே சுத்தமாயிரும். டைமிங்கும் பிளானிங் தானே அதுல முக்கியம். இன்னும் சொல்ல போனால் வந்துங்க தேர்தல் பிரச்சாரம் முன்னாடி 24 மணி நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் டைம் கட்டுப்பாடு வந்துருச்சு. ஒலிபெருக்கி பயன்படுத்த முடியாது. 10 மணியோட க்ளோஸ்ன்னு வச்சீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் தேர்தல் பிரச்சாரத்துல தலைவர்களுக்கு முக்கியம். நிமிஷ கணக்கில் நீங்க பிளான் பண்ணணும். இத்தனை பாயிண்ட்ல நம்ம போய் பிரச்சாரம் பண்ணணும். அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான பயண திட்டங்கள் வகுத்து செய்ய வேண்டிய வேலை. செங்கோட்டையன் இருக்கிறாருங்க, பயண திட்டம் வகுத்துருவாரு, அனுபவம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சரிதான். விஜய் அதுக்கு தயாரா இருக்கணும்ல. இப்பதான் ஒரு 2 மீட்டிங்கா அவரு கரெக்டான டைமுக்கு போய் இப்பதான் அந்த நேர கட்டுப்பாடு அந்த மாதிரி நான்லாம் அப்படிதான் நினைக்கிறேன். விஜய் என்பவர் இன்று கற்றுக்கொள்கிற பாடத்தை வைத்து நாளைக்கே அரசியல் செய்யலாம், அப்படிதான் என்னோட பார்வை. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.